ஹலோ காய்ஸ், சராங்கே. நான் தான் உங்கள் லவ்லி லியா. எல்லாரும் எப்போ இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சேட் நியூஸ் இருக்குது. எல்லோரும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். நம்ம டேங்கோட டாக், குட்டி பப்பி அழகாக இருக்கும், புசு புசுன்னு. அது இறந்துட்டு எல்லோரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் கண்டிப்பாக அது காட்ட நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். இந்த பூமியில் பிறப்புன்னு ஒன்று இருக்குது. பிறக்கிறோன்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும்ல, இறந்து தான் ஆகணும். யாருக்குமே இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, போக வேண்டியது தான். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுன்னு ஒன்று வரும்போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. எதிர்பார்க்காம இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அது எல்லாரோட வாழ்க்கையிலுமே உண்டு. பெட்ஸாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ அக்செப்ட் ஆல். அந்த நியூஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 5 or 10 minutes அழுதுட்டேன். பார்த்த உடனே எனக்கு என்னால் முடியலை. நான் இமேஜின் கூட அப்படி பண்ணி பார்த்ததில்லை. நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இறந்துரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எனக்கு ஐ கேன் கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஓகே 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 நான் ரொம்ப ரொம்ப ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே சாரி. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். எல்லாமே நன்மைக்கே. ஆக்சுவலி நானும் ஒரு பெட் வளர்த்தேன். ஆக்சுவலி நான் வளர்த்தேன்னு சொல்கிறத விட அது என் தங்கச்சி வளர்த்தான்னு சொல்லலாம். என் தங்கச்சி அதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாள். அதனால் எல்லாருமே தான் தங்கச்சி, ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பா. நாங்கள் ஒரு பேரட் தான் வளர்த்தோம். அது பேர் கூட ரோசி. அழகாக இருக்கும். அது வரும்போது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. அப்புறம் எங்ககிட்ட வந்து நல்லா சாப்பிட்டு அப்படி நல்லா கொஞ்சம் பெருசாக அழகாக வளர்ந்து அழகாக இருந்துச்சு. எல்லாரோடையும் சகஜமாக பழகும். அது நம்ம சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேர்ட். அது இறந்ததே எங்களால் சத்தியமாக அக்செப்ட் பண்ண முடியும். எங்கள் பெட்டும் இறந்துச்சு. அது இறந்து 4 years கிட்ட ஆகுது. ஆக்சுவலி இந்த நியூஸை நான் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு எங்களோட பெட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து எப்படி செத்துச்சுன்னா நார்மலாக இல்லை, பாவம் நாங்கள் கவனிக்கலை. ஒரு பூனை வந்துட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோம். என் தங்கச்சி அழுதுட்டா, ரொம்ப அழுதுட்டா. 2-3 வாரமாக சாப்பிடக்கூட இல்லை. அது இறந்துட்டுங்கிறது அது அவளால் அக்செப்ட் பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டானா. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும்போது டேங்கோட நிலைமை யோசிக்கும் போது அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டா வளர்த்து அந்த கிளி வந்துட்டு இறந்து போனதுக்கு இப்படி சாப்பிடாம இது பண்ணாமல் ஒழுங்காக தூங்காமல் கொள்ளாமல் எப்படி இருந்தால் ஃபீல் பண்ணிட்டு அவரால் மட்டும் எப்படி இருக்க முடியும்ன்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு. நம்புகிறேன் எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி வருவார் அப்படின்னு, ஸ்ட்ராங்காக இருப்பார்னு நம்புகிறேன். சாரிடா, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 minutes கிட்ட பேசிட்டேன். ரியலி சாரி. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஜின்னோப்பாவோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜின்னோப்பா. லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு நாங்கள் அம்மீஸ் எல்லோரும் காட்டை ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, உங்களோட டேவை நீங்கள்
நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நான் பாட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் விஷஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நான் பாட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமெண்டில் வந்துட்டு அவருக்கு விஷ் பண்ணிட்டு போங்க. ஓகே அவருக்காக தான் நான் ஒரு ஒன் ஷர்ட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அவரோட பர்த்டே இல்லையா, ஸோ அவர் பர்த்டேக்கு ஒரு ஒன் ஷர்ட் போடணும்ல, அவர் தானே இந்த டே ஸ்பெஷல், ஸோ கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த இது இன்னும் எனக்கு போகலை, அந்த இம்பேக்ட் அப்படி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அந்த கஷ்டத்துலேயே அப்படி இருக்கேனா, ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். சரி ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரி ப்ளே பண்ணலாம். ஓகே ஸ்டோரியோட நேம் பார்த்திங்க அப்படின்னா, டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ். இப்போது ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் காலேஜ் தான், நீங்கள் அப்புறம் ஜின் 2 பேரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க ஒரு பெஞ்சில். காலேஜில் இந்த கிரவுண்ட் மேலே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் சைடு நம் ட்ரீஸ் கிட்ட அப்படி வந்துட்டு பெஞ்ச் மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ அங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜின்னை, அவர் அப்படி உங்களை பார்க்காரு. டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து மூஞ்சா பார்த்துட்ருக்கேன், என்னன்னு தான் சொல்லேன்டா. டேய் அது என்ன எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன ஒரு மாதிரி இருக்கு, என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்னடா ப்ராப்ளம்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னா கேட்டுகிட்டே இருக்க, நீ இன்னும் லூஸ் மாதிரி வளரிட்டே இருக்க. வந்து ½ an hour ஆகுது, இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ பேசலை. இப்போ நான் பேசினதுக்கப்புறம் தான் பேசுகிறேன், மூஞ்சதை பார்த்துட்ருக்க. என்னை பார்த்தா என்ன உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? பார்த்தா தெரில, பேசினா தெரியுது. இது கொஞ்ச நேரம் அமைதியாக இருண்டி, சும்மா நொய்யின்னு பேசிக்கிட்டு. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு விஷயம் வாங்கிட்டுருக்கான். எனக்கு தான் இப்படி அமைதியாக இருந்தால் போர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? மூடுடி சும்மா. இவனால ஒரே ரோதனையாக போச்சு. பைத்தியக்காரன் கூப்பிட்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிட்டுருக்கு, சும்மா உட்காந்துட்டு மூஞ்ச பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்னவும் ஒன்றும் இல்லை சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு செம்மையாக காண்டாகுது. நீங்கள் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு, இதுக்கு மேலே நான் முடியாது, என்ன தாண்டா சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க, சொல்லி தான் தொலைங்க, எதுக்கு தான் அப்படி மூடிக்கிட்டு இருக்க? சும்மா யோசிக்க விடு. என்ன யோசிக்கிற நீ? எனக்கு புரியல. உனக்கு என்ன சொல்லணும்னா டக்குனு சொல்லிட்டு போடா. மயிர் மாதிரி பண்ணிகிட்ருக்கா சரியா? யார் நான் மயிர் மாதிரி பண்ணிருக்கேனா? ஆமாம், ஆச்சா பூச்சான்னு இப்போ யாரி கத்திட்டு இருக்கிறது? நான் அது கத்தினடா இல்லை. டேய் நான் ஏதோ கேட்க நீ என்னமோ பேசிகிட்டு இருக்க, அறிவு கட்டவன். எனக்கு வர கண்ணுக்கு அப்படியே முடிய பிடிச்சா ஏன்னா ஆய போகிறேன். ஏய் சும்மா உட்காருவாய், ஏன்டி இப்படி போட்டு நீ பாடுத்துற? கொஞ்சம் சும்மா தான் உட்காரு, வாரேன், யோசிக்க விடு. என்ன தான் யோசிப்பான்னு புரியவும் மாட்டேங்குது. சும்மா எனக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. ஏய் நான் வந்துட்டு முன்னா கூட நான் வெளியே போகிறேன் போ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கூட வெளியே போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன், ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தேன், நான் ஓகே சொல்லிட்டேன், நான் போகணும், டைம் ஆச்சு, 4 o'clock ஆகிட்டு நான் போகணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் வந்துட்டு ஏய் நில்லுடி, நான் வந்து அவனுக்கு வேணாம் ஏன்னு போயிட்டா போப்பத்த, நான் போவேண்டா மயிறு போடா, கூப்பிட்டு வச்சு சும்மா உட்காந்துட்ருக்கான் இது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு வாய்க்குள்ளேயே அவரை நல்லா கழுவி ஊற்றிட்டு போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து அப்படி உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு என்னடி என்ன நொன்ன கொண்டு வந்துட்டுக்கோ, சும்மா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிட்ருக்க சொல்லாமல். இரிட்டேட் ஆகுதுடா. ஐயோ எப்படி சொல்கிறது கிட்ட, என்னடா உனக்கு பிரச்சனை? அது வந்து நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல வையன், கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. அப்படி என்னடா சொல்ல போகிற? தலை போகிற விஷயமா டக்குன்னு தான் சொல்லி தொலையேன் அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி வா அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏய் இருமை என்னடா பண்ணுற, கையை விடுறா, எங்கடா கூப்பிட்டு போகிற?
பாடி சும்மா நொய் நொய் நொயின்னு கத்திக்கிட்டே பாடி அப்படின்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. நீ வந்துட்டு அப்படி தான் இப்போ எங்கே போகிறோம், எங்கே கூப்பிட்டு போகிற, பைக்கில் ஏறு, மாட்டேன் எங்கன்னு சொல்ல அப்போ தானே ஏறுறேன், ஏறு, மாட்டேன், ஏற புரியாது இருக்கும், மாட்டேன்றல எங்கன்னு சொல்லு அப்போ தான் ஏறுறேன், நம்ம தாய் ஷாப்பிங் மால் போகிறோம் ஏறு, ஷாப்பிங் மாலா, ஜாலி 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 இப்போ நான் வரேன் அப்படின்ட்டு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு எதை பற்றி யோசிக்கல, ஏறி உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒருத்தி கூப்பிட்டுருந்தா இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு உங்கள் பாடி ஏறி உட்காந்துட்டீங்க. அவர் வந்து அப்படியே பார்க்காரு, பாவி ஷாப்பிங் மால்னு சொன்ன உடனே பல்ல அழிச்சிட்டு ஏறதை பற்றியா அப்படின்ட்டு அவருடைய வந்து மைண்டை நினச்சிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கையை 2 பேரும் அப்படி விரிச்சிட்டு போகிறீங்க. அந்த ரோட்டில் வண்டி எதுவும் வரல, ஓகேயா. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் படகு அப்படி ஃப்ரீயாக ஹேண்டில் அப்படி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரீ காற்றாக விட்டுருப்பீங்களா. ஸோ அதனால அப்படி காற்றுல அடிச்சு அப்படி சூப்பராக பறக்குது. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னு இதில் வர கத்திக்கிட்டே வரீங்க. அவர் வந்து கத்துறாரு, வாய மூடுறி, யாராவது எதுனா நினச்சி போகிறாங்க, கத்திட்டு வர பைத்தியக்காரி உன கடத்திட்டு போகிறேன்னு நினைக்க போகிறாங்க திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, போடாமல் இரு, நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு இப்படியே பார்க்காரு. அவருக்கும் லைட்டாக அப்படி ஸ்மைல் வருது கண்ணாடியில், அதாவது ஃப்ரண்ட் மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் இப்போ ஷாப்பிங் மால் ரீச் ஆகிட்டீங்க. அவர் வந்து பைக்கை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு இப்போ வராரு. போகலாமா, எங்கே போகலாம், ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கவுண்டர் இருக்கா இல்லை ஃபுட் கவுண்டர் இருக்கா, எங்கே போகலாம் சொல்லு அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு உடனே சாப்பிட்றதுக்கு போகாது, எப்போ பார்த்தாலும் சோறுனே சுற்று பாடி. ஆமாம் நான் மட்டும் தான் சோறுன்னு சுற்றுறேன், நீலாம் சோறுனே சொல்ல மாட்டேல, இந்த அண்டா நிறைய சோறு கொடுத்தாலும் உட்காந்து தின்ப, நீ என்ன கலாய்க்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரை வந்துட்டு செம்மையாக பங்கம் பண்ணி விடுறீங்க. அவர் வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் வச்சு இப்போலாம் கத்தாதடி, அந்த ஆண்டி வேறு என்ன ஒரு மாதிரி பார்க்கட்டும் எல்லாருக்கும் நல்லா கேட்கட்டும் அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு வாய் அப்படியே போத்திட்டு வாடி அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு போகிறார். நீங்கள் வந்துட்டு என்னடா பைத்தியம், வாயை மூடு, வா எங்கடா கூப்பிட்டு போகிற, ட்ரெஸ் எடுக்க ஜாலி வா போய் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு உனக்கா எனக்கா சொல்லு ஏன்டி இப்படி ஒரு மாதிரி வர, நான் எப்போவுமே இப்படி தான், உனக்கு தெரியாதா, தெரியும் அப்புறம் என்னடா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் சுற்றிட்டுருக்கோம், தெரியாத மாதிரியே கேட்குற, வந்து தொலை எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு அப்படி தலையில் அடிச்சுட்டு உங்களை வந்து அப்படி கூட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் ஜின்னும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு எடுக்க தான் போகிறீங்க. நீங்கள் தான் கம்பல் பண்ணி ஃபஸ்ட்டு உனக்கு தான் எடுக்கணும், எனக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஓகேன்ட்டு அவரும் வந்திருப்பார். இப்போ பாய்ஸ் ட்ரெஸ் செக்ஷனில் தான் இருக்கீங்க. அங்கே வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜின் வந்துட்டு அப்படியே அவர் பார்க்கல, நீங்கள் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு, நான் தாண்டி பார்க்கணும், நீ ஏண்டி பார்த்துட்ருக்க, வாய் மூடுறா, உனக்கு ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் பண்ணியே தெரியல, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, நானே எடுத்து கொடுக்க, நீ வாய் மட்டும் சும்மா நில்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஏதோ பண்ணித்தோல அப்படின்னு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படி கையை கட்டிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே எதுவும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே வந்துட்டு அந்த ஹேங்கரில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டிஷர்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு டிஷர்ட் உங்களுக்கு செம்மையாக பிடிச்சி போயிருக்கு. அது வந்துட்டு எப்படின்னா எல்லோ அண்டு ஒயிட் மிக்சடு வந்துட்டு ஒரு மாதிரி டிசைனாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு இந்த டிஷர்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அவர் வந்துட்டு பார்த்துட்டு என்னடி மாரியம்மன் கோயிலுக்கு கோலா ஊற்ற போகிறேன், மஞ்சள் கலரில் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களை திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு சே லூஸ் மாதிரி பேசாத, நல்லா தானே இருக்குது, அழகாக இருக்குடா, நான் தான் சொன்னேன், வேணாம் என் வாயில் என்ன வந்துட போது, பப்ளிக் பிளேஸில் இருக்குன்ட்டு வாய் முட்டிருக்கேன், இது நான் சொல்லிட போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு சரி போய் தலை வேறு என்ன பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்து வேறு ஒரு இதுக்கிட்ட போகிறீங்க. அப்படியே தான் போயிட்டு பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் மிக்சடாக அது வந்துட்டு ஏதோ எழுதி இருக்குது. அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டில் பிளாக் கலரில் தோல் ஸ்டைலாக அந்த லெட்டர்ஸ் மாதிரி எழுதிருக்கு. ஃபுல் ஹேண்டு ஹுட்டி மாதிரி இருக்குது. ஓகேயா, அது வந்துட்டு அழகாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்த உடனே அவ்வளோதான், இதுதான் வாங்குறேன்னு ஒத்த காலில் நின்றுட்டீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு, இப்போ தொல்லை வேறு தாங்கல, இது என்ன சொன்னால் கேட்காது, சரி வாங்கி தரோம் அப்படின்ட்டு சரின்ட்டு அதை எடுத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே அதுக்கு பேண்ட் பார்க்கணும் இல்லையா, ஸோ பேண்ட் போய் பார்க்கிங்க. இதுக்கு என்னடி பேண்ட் வாங்க போகிறேன், ஒயிட் கலர்லேயே வாங்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் வேணாம்
என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, என் பொறுமையை கடந்துட்டேன் பார்த்துக்கோ. ஒயிட் கலர் டிஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் பேண்ட் போட்டால் எப்படி இருக்கும்? என்னை பார்த்தா என்ன உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து கொஞ்சம் கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு எருமை காது வலிக்குதா தடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்ச அப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு சும்மா சொன்னேன் அதை தூக்கி போடு, டார்க் ப்ளூ கலர் ஜீன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்குறீங்க, ஸ்டாஃப்கிட்ட தான் கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அது ஓகே மேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டுறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பக்காவாக இருக்கும், நல்லாயிருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஏன்டா அதாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா என்ன குறைஞ்சிடுவியா? குறைஞ்சிடுவேன். ஐயோ அப்பா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வந்துத்தல அப்படின்ட்டு அவரை அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பில் போட போயிடுறீங்க 2 பேரும். அதையும் பில் போட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தானே எடுத்து பார்க்கணும். ஸோ உங்கள் செக்ஷன், அதாவது லேடிஸ் செக்ஷன் போவீங்க. அவர் பார்க்காரு, எப்படி இன்னும் 2 மணி நேரம் ஓட்டிடுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி பார்ப்போம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏதோ அப்படியே அவர் காண்டாகுது, இருந்தாலும் ஓகே அப்படின்னு மட்டும் போகிறாரு. நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்களும் ஜின்னும் வந்துட்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா? சின்ன வயசுலேருந்தே ஒன்றா, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒன்றா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்து வீடு தான் ஓகேயா? ஸோ வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அந்த ஆண் பெண் அந்த இது இல்லாமல் 2 பேரும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. பட் நம்ம ஜின்னுக்கு அப்படி இல்லை. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் எப்போ அப்படின்னா சின்ன வயசில் கிடையாது, கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம். இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகேயா? சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய்ட்டு தான் உங்களோட அந்த சின்ன வயசு ஒரு 13 or 14 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்து வீடோ, அதுவும் இல்லாமல் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது வருவாங்கல்ல. ஸோ அப்படி தான் ஜின்னோட அம்மாவும் அப்பா அப்புறம் ஜின் எல்லோரும் வந்துட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி தான் உள்ளே இருக்கீங்க. உங்களை இன்னும் வந்துட்டு குளிப்பாட்டுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் தண்ணி இதெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டுவாங்க இல்லையா? ஸோ அது இன்னும் பண்ணலை. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை மாமா அந்த மாதிரி எல்லோரும் வராங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீர் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. உங்கள் அத்தை மாதிரிலாம் வந்து உங்களை வந்துட்டு அத்தைங்கெல்லாம் வந்து குளிப்பாட்டுறாங்க. நல்லா அந்த முட்டையெல்லாம் அடிப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த டைம் அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க முட்டையெல்லாம் அடிக்காங்க. அப்புறம் உங்கள் முறை இருக்கிறவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் முட்டைலாம் அடிக்காங்க. அடித்து அதுக்கப்புறம் நல்லா சீக்காயெல்லாம் போட்டு மஞ்சள்லாம் உடம்புக்கு தேய்ச்சி நல்லா மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா குளிப்பாட்டுறாங்க. உங்களை வந்துட்டு ஜின்னு வந்துட்டு நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதில் வந்து 1 or 2 வீக்ஸ் கிட்ட உங்களை பார்க்கவே விட்டுருக்க மாட்டாங்க. பார்க்கவே இல்லை. நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ ஜின்னும் நீங்கள் ஒரே கிளாஸ் தான். பட் ஃபோன் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களை வந்துட்டு அப்போயே கிளாஸ் டைமுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜின் வந்து யோசிச்சிருப்பார், என்ன இவ போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. பட் அவருக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படி தான் நல்லா போயிருக்கோம். அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பாரு. அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாதா, அவள் பெரிய மனுஷி ஆகிட்டா, ஸோ நீ பார்க்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்குமா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது இன்றைக்கி நீ பார்க்கலாம், அவரை வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பார். அவங்க அம்மாட்ட எப்போம்மா பார்க்கலாம், என்னை எப்போம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்திருப்பார். ஸோ ஜின்னோட அம்மாவும் இன்றைக்கி நீ பார்க்கலாம் அவளை, வா நம்ம வந்துட்டு அவளோட ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை ரெடி பண்ணி அப்படியே வந்துட்டு எல்லோரும் ரெடியாகி இப்போ வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்கள நல்லா ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு நல்லா சாரீலாம் கட்டி, அதாவது ஹாஃப் சாரீ ஓகேயா, சாரீலாம் ஹாஃப் சாரீ மாதிரி கட்டி உங்களுக்கு நல்லா ஜடையெல்லாம் பின்னி அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை மேக்கப் வந்துட்டு அவங்க இதில் ரொம்ப பண்ண மாட்டீங்க, உங்களுக்கே பிடிக்காது. ஸோ அதனால பண்ண மாட்டீங்க, லைட்டாக மட்டும் ஏதோ ஒரு சின்ன க்ரீம் மாதிரி போட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக், லைனர், அப்புறம் வந்துட்டு லைட்டாக காஜல், அப்புறம் பிந்தி அதாவது போட்டு, ஸோ அதை வச்சுட்டு ஒரு நெத்திச்சூடி, கழுத்தை ஒட்டுனாப்பில் ஒரு நெக்லஸ், அதுக்கு கீழே ஒரு ஆரம் மாதிரி ஒரு இது, அப்புறம் ஒரு பெண்டன் அது ஓகே அந்த மாதிரி ஒரு இது, அப்புறம் இடுப்பில் வந்துட்டு ஒட்டியானோம், இந்த மாதிரி கொஞ்சம் பேங்கிள்ஸ், அப்புறம் ரிங்கு, காதில் வந்துட்டு நல்ல பெரிய ஜிமிக்கி, அது கூடயே வந்துட்டு அந்த காது மாட்டி ஒன்று போடுவாங்க இல்லையா, ஸோ அது, அப்புறம் தலை நிறைய நல்லா பூவெல்லாம் வச்சு பார்க்கவே அப்படியே வந்துட்டு ஏதோ அப்படியே பக்காவாக ஒரு
தேவதை மாதிரி இருக்கீங்கன்னே சொல்லலாம். தேவதை மீன்ஸ் அது கவுனில் இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக ஒரு இது மாதிரி இருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, கல்யாண பொண்ணு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் ஒரு ஏஜ் 10 கேர்ள். பட் அந்த டைமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரொம்ப கார்ஜியஸாக அழகாக தெரியுறீங்க பார்க்குறதுக்கு. அப்படியே தான் அவங்கள வந்து கூப்பிட்டு வராங்க. சின்ன ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படா வருவாங்க மட்டும் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியாது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், பட் அது லவ் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அதுதான் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்னாலே இந்த லவ் கிவெல்லாம் எல்லாம் தெரியும். இப்போ கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அது தெரிஞ்சாலும் அதுதான்ன்றது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்படியே தான் இருந்திருப்பார். இப்போ வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இப்படியே நிற்க வைக்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு அப்படியே வராங்க. அப்படி வர உங்களே தான் அப்படி ஸ்டன் ஆகி பார்க்காரு. ஏன்னா நீங்கள் பார்க்கவே அப்படி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஏன் அங்கே உள்ள எல்லாருமே உங்களை அப்படியே பேனு பார்க்காங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் தனியாக ஒரு கலை கொடுக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக தெரியும், ஒரு மாதிரி எடுப்பாக காட்டும், எல்லாமே நிறைய மாற்றம் நடக்கும். ஸோ அதனால தனியாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி அப்படியே கார்ஜியஸாக தெரியுறீங்க. அவர் அவராலே நம்ப முடியல. அன்றைக்கி நம்ம கூட படித்த வயனா நம்மளோட ஃப்ரெண்டாவா அப்படின்ற மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவங்கள தான் அப்படியே ஷாக் ஆகிட்டு வச்சக்கன்னு வாங்க பார்க்காரு. கொஞ்சம் கூட இதை பற்றி கேர் பண்ணல. அவங்கள தான் அப்படியே பேன் பார்த்துட்ருக்காரு. நான் மாட்டிக்கொண்டேன், உன்னில் மாட்டிக்கொண்டேன், கோவிலுள் கடவுள் போல உன்னில் மாட்டிக்கொண்டேன், தானாய் மாட்டிக்கொண்டேன், உன்னில் மாட்டிக்கொண்டேன், கர்ப்பத்தில் சிசுவை போல உன்னில் மாட்டிக்கொண்டேன், உந்தன் சுருள் முடி இருளிலே கண்ணை கட்டிக்கொண்டு தொலைகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த சேர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் அப்படி உட்காந்துட்டு எல்லாேருக்கும் அந்த சும்மா ஒரு வணக்கம் மாதிரி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே தான் உங்கள் முறை ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு உங்கள் கணத்தில் வந்துட்டு இந்த சந்தனமும் இந்த குங்குமமும் வந்துட்டு வச்சு விட்றாங்க. உங்களுக்கு நெத்தியில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கணத்தில் சந்தனம்லாம் பூசிட்டு அப்படி தான் ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க. முறை உள்ளவங்க பூவும் வைப்பாங்க. ஸோ பூவெலாம் வைக்கிறது, மாலை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அத்தை பசங்க பெரிய பையங்களெல்லாம் கிடையாது, குட்டி குட்டி பசங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு சும்மா அப்படி மாலை போட்டு மைனிங்கிற ஒரு மரம் வரும் இல்லையா, அண்ணி அந்த மாதிரி ஒரு மரம் வரும். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே வந்து உங்களை சும்மா முறை உள்ளவங்க நக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சந்தனம் பூசிட்டுட்டு மாலைலாம் போட்டுவிட்டு உங்கள் அத்தை மாதிரிலாம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்படி போயிட்டுருக்கு. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. உங்களை அப்படி விதவிதமாக நிற்க வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. கண்ணை எடுக்கவே இல்லை. உங்களை அப்படியே தான் பேனு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. மனுஷன் அன்னைக்கு ஃப்ளாட்டானவர் தான். அதுக்கப்புறம் எழுந்திக்கவே இல்லை. அப்படியே அன்னைக்கு விழுந்தவர் அவங்க மேலே ஃபாலோ விழுந்தவர் தான். அந்த லெவலேருந்து அதுக்கப்புறம் எழுந்திக்கவே இல்லை. அப்படியே தான் அந்த இது வந்துட்டு அவருக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரொம்பவே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த 14 or 13 இயர்ஸ்லேருந்தே உங்களை வந்துட்டு அவருக்கே தெரியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு இதில் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். பட் அது உங்ககிட்ட வந்துட்டு சொல்லலை, எதுவும் காட்டிக்கவும் மாட்டார். பட் உங்களை அப்பப்போ நினச்சிக்கிறது, உங்களை நினச்சி சிரிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த லவ் மூடெல்லாம் இருக்கும். பட் அதை உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டார். அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். ஸோ இன்றைக்கி அதாவது அந்த டே வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே வேறு 14th. ஸோ வந்துட்டு February 14 அவர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு நம்மால் வந்திருப்பார். அதுக்கு தான் அவங்க அந்த காலேஜ் வந்துட்டு முடிஞ்சதுமே வந்துட்டு அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பார். அங்கே அந்த காலேஜில் ஒரு காக்கா கூட இருக்காது. எல்லாம் வேலண்டைன்ஸ் டேனால அவங்களால கூட்டிகிட்டு அப்படியே சுற்ற போயிருப்பாங்க. நீங்களும் அவர் மட்டும்தான் இருந்திருப்பீங்க அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு. உங்களுக்கு செம்மையாக தான் காண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதனால தான் திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அவரை வந்துட்டு. அவர் வந்துட்டு எப்படி சொல்லனே தெரியாமல் ரொம்ப நர்வஸ் ஆகிட்ருப்பார். ஏன்னா ஃப்ரெண்டாக பழகின ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு டக்குன்னு வந்துட்டு லவ் அப்படின்றத ஒன்று வந்துட்டு சொல்கிறது கஷ்டம் இல்லையா. ஒன்று அவள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே, பட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் பாண்டிங்கே ஒரு மாதிரி கிராக் ஆகிடும்.
ஃப்ரெண்டாக பார்த்த ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து நம்மளை என்ன ஆங்கிளில் பார்ப்பா, நம்ம என்ன பேசினாலுமே அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டாக இல்லை வேறு மாதிரி யோசிக்க தோணும். அவன் நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான், நம்மளை வேண்டும்னு உதறி விட்டு போயிட்டானா என்ன ஆகும், கொஞ்சம் சங்கோச்சம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக அவர் வந்துட்டு அதை வந்து வெளியே காட்டிக்காமலே இருந்திருப்பார். ஸோ எனக்கு சொல்லணுன்ற ஒரு முடிவில் வந்துட்டார். பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு தைரியத்தை பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். நீங்கள் தான் அதை சொல்லி விட்ருக்க மாட்டீங்களே, ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு இல்லை, பயந்துட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படி தான் வந்துட்டு பேசிவிட்டு இப்போ வந்துட்டு சரின்ட்டு சும்மா ஷாப்பிங் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் ஆக ஒரு இடத்துல வந்து எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பார் உங்களுக்காக சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்தை சமாளிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இப்படி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே தான் இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போயிருக்கீங்க. அதை வந்து அப்படி பார்த்துட்டு அவர் வந்து இப்போ உங்களுக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன், நீ எனக்கு செலக்ட் பண்ணல, இப்போ நான் உனக்கு செலக்ட் பண்ணுவேன், எதுனா பேசினா அவ்வளோதான்ற மட்டும் உங்களை மாட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே தான் சரி பாரு அப்படின்ட்டு விட்டுட்டு அப்படியே நீங்களும் சுற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. அவன் பார்த்தா நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா, இன்னும் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுப்போம் சேர்த்து அப்படின்னு மட்டும் காசாக பணமா அவங்க காசு தானே போகுது அப்படின்னு மட்டும் நீங்களும் அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு நல்ல ஒரு சுடிதார் வந்து கிடைக்கிது. அழகாக ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரி ஒரு சுடிதார், அது அப்படியே அழகாக இருக்குது. நல்லா ஃப்ராக் மாதிரி இருக்குது, நல்லா ஃபுல் ஃப்ராக் மாதிரி மாடலில் ஃபுல் கவுன் ஒரு இது மாதிரி வருது. சுடிதார் தான் பட் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் ஹேண்டு நல்லா அனார்கலி மாதிரி வச்சுக்கோங்க, அனார்கலி மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஷால் வந்து அழகாக இருக்குது. நல்லா அதில் வந்துட்டு இந்த குஞ்சம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாரீலாம் தொங்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு அந்த ஷால்லையும் தொங்கிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஆகிருக்கு. ஸோ அந்த இது அவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுதான் வாங்கணுன்ட்டு அவர் ஒத்த கால நிற்காரு. நீங்கள் வந்துட்டு ஏன்டா உனக்கு டேஸ்ட்டே இல்லையாடா, என்னடா அது, ஐயோ கலரை பாரு, சே எனக்கு இந்த மாதிரி லைட் கலரே பிடிக்காது லூஸு, ஏன்டா இப்படி ஓன் டேஸ்ட்லேயே பார்க்காதடா, எனக்கு ஏன் டேஸ்ட்டில் பாரு, எனக்கு நல்லா டார்க்காக போடணும், நல்லா ப்ளூ பிளாக் அந்த மாதிரி பாடுறா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து அப்படி உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு முறை தான் அப்படி முறைக்கார் பார்த்துட்டு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே 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 ஃபைன், இதுவே ஓகே, நானே ஒன்று வந்துட்டு இது பண்ணி எடுக்க வச்சாலும் இப்போ நீ என்ன மிரட்டி இதை எடுக்க வைக்கிறேன், ரைட்டு விடு பரவாயில்ல இதை எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்குது, அழகா பேபி பிங்க் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சமாளிக்க கூட தெரியாமல் எப்படியோ சமாளிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு அவர் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு சரி வந்து தொலை அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து ஜிம்மின் சாரிடா ஜிம்மின்னுட்டேன், ரியலி சாரி, எனக்கு அப்படி ஓடிட்டேன் ஜின்னு. ஓகே அவர் வந்துட்டு ஜின் இங்கே பாரு, என்னடி இந்த ப்ளூ கலர், என்னது ப்ளூ, இந்த 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 சுடிதார், இந்த ப்ளூ கலர் சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, டார்க் ப்ளூவில் அழகாக இருக்குடா, ப்ளீஸ்டா வாங்கி கொடுறா, இது ப்ளீஸ்டா அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. என்னடி இது ப்ளீஸ், சரி எடுத்தோல அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு அதையும் தூக்கிட்டு வரீங்க. ஸோ ரெண்டையுமே இப்போ பில் போடுறீங்க. போட்டுட்டு இப்போ அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜின் என்னடி எனக்கு பசிக்குதா, அடியே என்னடி சொல்கிற, அதுக்குள்ளேயுமா உனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்காரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் உங்களுக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த கேப்பில் போயிட்டு அப்படியே ஃபுட் கவுண்டருக்கே போயிட்டு ஒரு ஃபுட் மாதிரி ஏதோ ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. மறுபடி இப்போ அதுக்குள்ளேயும் பசிக்கின்றீங்களா, அவர் வந்து அப்படி ஷாக்காகி பார்த்துட்ருக்காரு. அந்த வெட்டுன அது ஸ்நாக்ஸ் மாதிரி எடி, நீ சாப்பிட்ட ஏதோ டின்னர் சாப்பிட்றமா உட்காந்து அவ்வளோத்தையும் அமைக்கிட்டு இவன் மறுபடியும் கேட்குறியா நீ அப்படின்ட்டு அவர் அப்படி உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நீ செல்லல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டில், என் பட்டுல வாங்கி கொடுறா ப்ளீஸ்டா ஜின், ப்ளீஸ் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக வா, வேறு எதுனா போய் பார்த்துட்டு வருவோம், ஆக்சசரிஸ்லாம் பார்க்கணும்மா. ஆக்சசரிஸா அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குல்ல, ஒழுங்கு மதியாக வா, சரி வந்து தொலை வா அப்படின்ட்டு நீங்களும் கூட்டிகிட்டு போவீங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அவர் வந்துட்டு இப்போது உங்களை அந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்கும், அந்த செயின், அப்புறம் இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷன் கூப்பிட்டு போயிட்டு இப்போ அங்கேயும் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாகவே வந்துட்டு எல்லாமே எடுக்கிறீங்க. நெக்லஸ், அப்புறம் அந்த இயரிங், ரிங்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ்லாம் வாங்குறீங்க.
அவர் வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்கிங்க, இவன் இந்த அளவுக்குலாம் நல்லவன் கிடையாது, என்ன திடீர்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, ஓசியில் வருதுன்னு என்ன வேண்டாம் இருக்குங்கிற மாதிரிட்டு சரின்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கலான்னு காட்டிகிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஓகே ஓகேன்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் பார்த்து எடுத்துருப்பீங்க, அந்த 2 ட்ரெஸ்ஸுக்குமே எடுத்துருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே சும்மா தான் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அவனை. அவர் அப்போ பார்க்கும்போது அங்கே வந்துட்டு இந்த அது என்னது கொலுசு இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு அதை பார்த்துருப்பாரு. கொலுசு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கோல்டு எப்படி சொல்லுவோம், அது ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்த ஏதோ ஒரு கோல்டுன்பாங்க, அதை வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல, அது கோல்டு இல்லை பட் பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும். அந்த கொலுசு வந்து பார்த்துட்டு இந்த கொலுசையும் பேக் பண்ணிடுங்கன்ட்டு சொல்லி கொடுத்துட்றாரு. உங்களுக்கு அது தெரியவே தெரியாது கொலுசு வாங்குறாரு அப்படிங்கிறது. நீங்கள் எல்லாமே எடுத்து இப்போ பில் கவுண்டர் கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. அவர் ஆல்ரெடி அதை பில் போட்டு வாங்கியிருப்பார் தனியாக பேக் பண்ணி, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை வந்துட்டு அப்படி வந்துட்டு பேக்லாம் பண்ணி இப்போ கொண்டு போகிறீங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் சின்னனாலும் முடியாது, எனக்கு வந்துட்டு சாப்பாடு வேணும், ஸோ சரி வாடி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஃபுட் கவுண்டர்லாம் போயிட்டு அப்படி உட்காந்துட்டு எனக்கு இந்த ஃபுட் வேணும் அந்த ஃபுட் வேணும் இந்த ஃபுட் வேணும்ன்ட்டு ஒவ்வொன்றா காட்டி இதெல்லாமே வாங்கிட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் தான் அங்கே வந்து போய் தான் வாங்கிட்டு வந்து உட்கார மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அவர் சரின்ட்டு போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வராரு. பாவம் மனுஷன் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராரு. நான் அவ்வளோ ஆர்டர் போட்டிருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருப்பீங்க, இன்னும் நிறையா வேறு ஆர்டர் போட்டிருக்கீங்க. அவரும் நல்லா சாப்பிடுவார் இல்லையா, ஸோ அவரும் நிறையா வாங்கியிருக்காரு. 2 பேரும் அப்படி தான் நல்லா அடித்து நவுத்திட்டு இருக்கீங்க, செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் பில்லு எகிரிட்டு போகுது, என்ன பண்ண போகிறோனோ, எங்கள் அப்பன்ட்ட கேட்டால் செருப்பால் அடிப்போம் அப்படின்னு மட்டும் ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் விட்டுக்கிட்டே தான் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு செம்மையாக கட்டுன்னு காட்டுறீங்க. அவர் வந்து அப்படி பார்க்காரு, பார்த்தியா ஓசியில் வாங்கி கொடுத்தா எப்படி திங்குது பாரு அப்படின்ட்டு உங்களை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரை சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, என்னடா என்ன ஒரு மாதம் எடுக்கிறா, என்ன என்ன என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு வாய்க்கில் அதை வச்சு டே பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு தின்னுட்டு பேசிட்டு விக்கிட்டு செத்துறாத அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு உனக்கு கொன்றுவான் மூட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு சரி சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ்ட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் மாலே ஃபுல்லாக சும்மா எதாவது வாங்கலாம், அது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு சுற்றியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது டைம் அப்படியே போயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே இப்போ தான் ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே வரீங்க. 2 பேரும் அந்த ஷாப்பிங் பண்ண பேக்கெலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்னப்பா அது ரொம்ப டயர்டாக இருக்குடா, வீட்டில் போய் இப்படி படுத்துவும் போகிறேன், நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்க்காது, இது வீட்டில் விடணுமா, ஓய் என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக திட்டா, என்னடா ஒரு இடத்துக்கு போகணும், ஏறு, என்ன இடம் போகணும், ஐயோ இவனோட ரோதனையாக போச்சு, எனக்கு டயர்டாக இருக்குது ஜின்னா, வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகலாம், நீ ஏறு, போய் தொலை எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்போ அப்படி தான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நான் கூப்பிடும்போது கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் வாங்கி கொடுத்தலாம் ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த ஆக்சரிஸ் எல்லாத்தையும் போட்டு வா, என்ன போட்டுட்டு வாடி, என்னடா வளர்ற, போட்டு வா, சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு நீங்களும் அப்படி ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. அங்கே பார்த்தா ஜின்னும் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்கி கொடுத்துக்க மாட்டீங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு தான் போட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஷூ வாங்கியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த ஷூ போட்டு அப்படி அழகாக இருக்கார். ஒரு கூலிங் கிளாஸ் வேறு இதில் துறைக்கி அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அப்படி க்யூட்டாகவும் தெரிகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்னடா க்யூட்டாக தெரியுற அப்படின்ட்டு அவர் கணத்தை பிடிச்சி அப்படி கிள்றீங்க. அவர் வந்துட்டு லூஸு என்னை பார்த்தா உனக்கு க்யூட்டாக தெரியுதா, ஏண்டி நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் டி, என்னை பார்த்து க்யூட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி காண்டாயிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு பட நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஹேண்ட்ஸமாக தெரியல, க்யூட்டாக தான் தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படி வாரீங்க. அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுப்பா இல்லையா, ஸோ அதை சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு, ஓய் நில்லு, என்னடி இது, என்னது இது, என்னடா என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, நீ வாங்கி கொடுத்தா தான் போட்டு வந்திருக்க, ஒய்யோன்னு என்ன காண்டாக்காத, என்ன இது நீ வாங்கி
கொடுத்தது தான் போட்டு வர சொன்னேன், எல்லாமே நீ வாங்கி கொடுத்தது தான் போட்டு வந்திருக்கேன், இன்னும் என்னடா உனக்கு வேணும்? இது நான் வாங்கி கொடுத்ததில்ல. என்ன லூஸாடா நீ? நான் தான் வாங்கி கொடுத்தேன், ஆனால் இந்த ட்ரெஸ் இல்லை, நான் சூஸ் பண்ணல அந்த பேபி பிங்க், அதை போய் போட்டு வா. ஏன்டா இருக்கேன்னு நல்லா தானே இருக்குது, ஏன் புரிஞ்சுக்கோ, போய் போட்டு வா, டென்ஷன் ஆக்காத. என்ன ஆச்சு இந்த பைத்தியத்துக்கு, சும்மா இப்போ பார்த்தா டென்ஷன் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. அவர் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அந்த பேபி பிங்க் ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே செம்மையாக சூட் ஆகுது. உங்களுக்குனே இந்த சுடிதார் தச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அவர்கிட்ட எப்படி பார்த்துட்டே இருக்காரு உங்களை பார்த்துட்டு, என்னடி கொல்ற அப்படிங்கிற மாதிரிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு அப்படி உங்களை பார்த்துச்சிருக்காரு. நீங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே கையாசிச்சுட்டு, டேய் மயிறு, டேய் ஜின்னு, என்னடா ஆச்சு? அடே என்னடி என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? அடியே செம்மையாக இருக்கடி. நிஜமா நிஜமா உண்மையாக இருக்கலாம், அழகாக தாண்டி இருக்க. டேய் நக்கல் பண்ணுறியா நீ? சத்தியமாடி பார்க்கவே ஸ்டன்னிங்காக சூப்பராக இருக்கடி, காதியஸாக இருக்க. உங்களை நம்பலாமா? சரி ஓகே, சரி வா எங்கேயோ போகணும் நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஏறு அப்படின்ட்டு அவரோட பைக்கில் தான் இப்போ கூப்பிட்டுட்டு அப்படி போகிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் போகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்கடா கூப்பிட்டு போகிற, சொல்லிட்டு தான் போயேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. டைம் கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட இருக்கும். அப்படி தான் கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நிப்பாட்டிட்டு இறங்க சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு என்னடா பண்ணுற, இங்கே எங்கடா, வாடி, எங்கடா வான்னு சொன்னேன். ஐயோ இவனை என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலையே கடவுளே. சரி என்ன சொல்லு. அங்கே ஐஸ்கிரீம் வண்டி இருக்குல்ல? ஆமாம் வா அங்கே போ. ஐஸ்கிரீம் வாங்கி தரப்பதியா? அலையாத வா வாங்கி தரேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்படியே ஒரு பேபி மாதிரி அப்படியே க்யூட்டாக அந்த கடைக்கிட்ட அப்படியே இந்த ஐஸ்கிரீம் வண்டி வந்துட்டு வச்சுருப்பாங்கள்ல, வண்டியிலே வந்துட்டு ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கிட்ட அப்படியே குடுன்னு ஓடி போய் நிற்கிறீங்க. அங்கே நின்றுட்டு ஜின் சீக்கிரம் வா, உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக தான் கேட்டுட்ருக்கீங்க. அதை வந்து பார்த்துட்டு எனக்கு மேங்கோ, உனக்கு மேங்கோ ஃப்ளேவரா? சிப்பே உன்னெல்லாம் போயிட்டு சரியான போர் டாடி. ஏய் போடா. அண்ணா எனக்கு சாக்கோபர் தாங்க. எனக்கும் சாக்கோபர். இப்போ தானே மேங்கோ வேணும்ண்ணா? அதெல்லாம் வேணும், சாக்கோபர் வேணும். ஓகே அண்ணா அப்போ 2 சாக்கோபர். ரெண்டு இல்லை 3 சாக்கோபர். என்னடி 3 சொல்கிறேன், 2 பேர் தானே இருக்கும். இல்லை உனக்கு 1 எனக்கு 2. ஐயோ தில்லாத ஜென்மம், சோறு நான் எப்படி தெரியுது பாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் வாங்கிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே தான் நல்லா 2 கலையை வச்சுட்டு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபேஸெல்லாம் வேறு ஆகிடுது, மூக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படியே வாயெல்லாம் சுற்றி ஃபுல்லாக மெஸ்ஸியாக ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக குட்டி பிள்ளை மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவரை வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பரும் அங்கே இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியிருப்பார். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு தொடக்கணும்ல, சாப்பிட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாத்தையும் நல்லா அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி போட்டிருப்பீங்க. அவரை வந்துட்டு க்ளீன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ சரி போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இன்னும்மா எங்கடா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு போலாண்டி அப்படின்றாரு. சரி வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நிமிஷம் என்ன நெல் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி க்ளோஸாக வராரு. உங்களுக்கு கொஞ்சம் என்னென்னத்தில் ஒரு மாதிரி பக்னு ஆகுது. ரொம்ப க்ளோஸாக வந்துருப்பாரா, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஜின் என்ன எதுக்கு அப்படி கிட்ட வர? இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்ஸ் ஓரமாக இருக்கிற ஐஸ்கிரீம் வந்துட்டு அப்படியே வைப் பண்ணி எடுக்கிறாரு.
நீங்கள் க்ளீன் பண்ணது ஒழுங்காக வந்துட்டு அதை வைப் பண்ணியிருக்க மாட்டீங்க போல். ஸோ அவரோட தம் ஃபிங்கர் வச்சு அதை அப்படியே க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேனை பார்க்குறீங்க. அப்படியே ஜின்னை அப்படியே பச்சைக்கண்ணாமல் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாரு, அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகிருக்கும். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவரை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது, அவரை ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுற ஒரு ஒரு ஃபீலிங். ஓகே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரியாத ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது. உங்களுக்கும் ஜின்னை பிடிக்காதுன்னு இல்லை, ஒரு மாதிரி சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வரும் தான். ஆனால் நீங்கள் அதை அப்படியே ஹைட் பண்ணிடுவீங்க. இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போடுறது அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் சரி வா அப்படின்ட்டு உங்களை வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு ஏன்னா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ற கடை என்னை வந்துட்டு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவர் நீங்கள் க்யூட்டாக கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, ஏறு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னோம்ல. எங்கே தாண்டா கூப்பிட்டு போகிற? பாகிஸ்தானுக்கு வரியா? இது பாகிஸ்தானுக்கா? அப்படிங்க நாளாக மாட்டேன் போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவர் வந்துட்டு சி வாடி ஏடி அங்கெல்லாம் கூட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் சரின்ட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்போது அப்படியே தான் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன ஜின் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? பீச்சுக்கு தான் வா. என்னடா எதுக்குடா? வா. சரி அப்படின்ட்டு இறங்கிட்டு வாரீங்க. அவர் அப்படியே தான் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே உங்களை வந்துட்டு அந்த பீச் அந்த கடல் அலைங்கள்லாம் அடிக்கும் இல்லையா, அந்த கடற்கரைக்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. நின்றுட்டு அப்படி பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட டைம் என்ன இருக்குமா, 10 o'clock இருக்கும். அந்த மூன் வந்துட்டு அழகாக ஆப்போசிட்டில் தெரியுது. கடல் அலைங்க அப்படியே அடிக்குது. 2 பேரும் இப்போ அப்படி தான் அந்த கடற்கரைக்கிட்ட நிற்கிறீங்க. தண்ணி கிட்ட வரைக்கும் வந்துட்டீங்க. அந்த கடல் அலை உங்கள் கால் 2 பேரோட கால்லையுமே அடிக்குது. நீங்கள் வந்து அப்படியே தான் என்ன ஜின் இங்கே ஏன்டா கூப்பிட்டு வந்த நேரம்? ஆனால் எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல. ஜின் என்ன ஒரு ஃபோட்டோ எடு, இதோட பார்க்க அழகாக இருப்போம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவரோட ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை வந்து அப்படி கேப்சர் பண்ணுறாரு. உங்கள் தலைக்கு மேலே அந்த மூணு வந்துட்டு அழகாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா கடலுக்கு கடல் வந்துட்டு உங்கள் பேக் சைட் ஃபேஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு கடல் பக்கமாக இல்லாமல் அதுக்கு பின்னாடி வந்துட்டு திரும்பி போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படி தான் உங்கள் ஹேண்டால் அப்படியே ஹார்ட் சிம்பிள் மேலே அப்படி தலைக்கு மேலே வச்சுட்டு அப்படி போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படியே கேப்சர் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த மூணை விட நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு எது என்னடா திடீர்னு இப்படிலாம் வளரிட்டுருக்க அப்படின்ட்டு அப்படியே கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட மறுபடி வந்து நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் இப்போ டேன் பண்ணி அப்படி தான் அந்த கடலில் காலை நினச்சிக்கிட்டு அப்படியே அது கூட அப்படியே விளாண்டுக்கிட்டு அப்படி காலால் அப்படியே இருந்தது தண்ணி கூட அப்படியே காலை அப்படி உதறி விளாண்டுக்கிட்டு அப்படியே அந்த மூணை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜின்கிட்ட அப்படியே கேட்குறீங்க, என்ன ஜின் என்ன ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டு வந்தேன், எனக்கு புரியலை, நீ எங்கேயோ கூப்பிட்டு வரேன்னு சொன்ன, சரி நீ வந்துட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற, எதுவும் பேசவும் மாட்டேங்கிற, ஏன்னா உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பரவாயில்ல சொல்லு ஜின், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஹம்பிளாகவே கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படி பார்க்காரு. சொல்லணும் தான், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? ஏன் என்ன அப்படி சொல்ல முடியாத விஷயமா என்ன? அப்படி இல்லை, ஆனால் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு சரின்னு அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கமாக டர்ன் பண்ணுறாரு. அதாவது உங்களுக்கு சைடாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே சைடாக அப்படியே அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க சைடாக. உங்கள் 2 பேருக்கும் சைடு அந்த சைடு வந்துட்டு கடல் அலைங்க அப்படி அடிச்சிட்ருக்குது. மூணு தெரியுது. அது அந்த வியூ பார்க்கறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு இப்போ அவரோட கண்ணை தான் அப்படி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு எனக்கு இதை இப்போவே சொல்லி ஆகணும்னு தோணுது வயன், ஆனால் வார்த்தையே வரமாட்டேக்கே, என்னை எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதை ஆனால் சொல்லணும், என்னால் அதை மறைச்சி வச்சிட்ருக்க முடியல வயன். ஐ லவ் யூ ஸோ மச்.
எனக்கு நீ இல்லாமல் ஒரு லைஃப்பை நினைக்க கூட முடியலை. என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் ஹைட் பண்ணிகிட்டு இருக்க முடியலை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை அப்போ. ஆனால் போக 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 அந்த ஃபீலிங்ஸ் வளர்ந்து லவ்வாக மாறிட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது பாரு. என் கை எவ்வளோ ஷேக் ஆகுது பாரு அப்படின்றாரு. அவர் கை வந்து அவ்வளோ ஷேக் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவர் கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தான் சின்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவர் வந்து மறுபடியும் பேசுகிறாரு. உனக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன். என்ன வேணாம். ஆனால் என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. எதனால் உன் மேலே எனக்கு லவ் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டா என் உயிர் என்கிட்ட இருக்காதுன்னு தோணுது. உன்னை 2 நாள் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபீலிங்கை எப்படி சொல்லன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை பேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு பைத்தியக்காரனை விட ரொம்ப மோசமான லவ் பண்ணுறேன். நீ எனக்கு உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு கூட சொல்லணும். இல்லை இப்போவே சொல்லணும்னாலும் ஓகே சொல்லலாம். ப்ளீஸ் ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாத. என்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை தான் அப்படி பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தப்பாரு. அப்படி தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே பான்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பேச்சே வரல. என்ன சொல்லனே தெரில. இப்போது உங்கள் கை அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஆகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு ஜின் அது வந்து அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு புரியலை. அப்படியே தான் உங்களை பார்க்குறாரு. என்னடி சிரிக்கிற? ஐயோ, அப்போ நான் சிரிக்காமல் என்ன செய்யட்டும்? துறைக்கு இவ்வளோ லேட்டாக தான் சொல்ல தோணுச்சா? ஏன்னா இதை கொஞ்சம் சீக்கிரமாக சொன்ன என்ன குறைஞ்சிடுவியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்காரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு சரி ரொம்ப முழிக்காத. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் மேலே எனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்க என்னால் முடியலை. ஒரு வேளை நான் இருக்குன்னு சொல்லி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்னாலே அது தாங்க முடியாது இல்லை ஜின். ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். நீ சீக்கிரமாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஐயோ, நான் யோசிக்கவே இல்லை நீ என்கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு. ஐயோ, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். வெரி ஹாப்பி. ஓ மை காட், எனக்கு பிடிச்ச பையன், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதுவும் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது. இப்போது எனக்கு அவனை லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்து அப்படி பார்க்குறது உங்களை தான் ஷாக் ஆகிட்டு பார்க்காரு. ஏன்னா நீங்களும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அவர் வந்து அப்படி ஷாக் ஆகி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷனை மாற்றிட்டா பைத்தியம், பார்க்க வைக்க ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு நிறுத்திங்க. அவர் வந்துட்டு அப்படியே தான் சரி அப்படின்ற ஒரு மாதிரி ஃபேஸை மாற்றிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து கேட்காரு, நிஜமா உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததா? ஆமாம் இருந்தது. என்னடி சொல்கிற? நிஜமாக தான் எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. ஆனால் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் போக போக அது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கும் கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கவே முடியலை. உங்ககிட்ட சொல்லணும்னா தோணும், ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு புரியலை, பயம். அதனால் அப்படியே விட்டுட்டேன். நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லிட்டேன், பரவாயில்ல, சந்தோஷம். ஐயோ, எனக்கு இப்போ இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஹாப்பியான பர்சன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் தான் இந்த வேர்ல்டே ரொம்ப ஹாப்பியஸ்டான பர்சனாக இருப்பேன். ஐயோ, நான் இதனால் மறக்கக்கூட மாட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? என்ன டே? ஜீன், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஆமாம். அட பாவி, அதான் இவ்வளோ வெயிட் பண்ணி இன்னைக்கு சொன்னியா?
இந்த டேயில் சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு யோசித்தேன். அதான் ஓ மை காட், ஐயோ எனக்கு என்ன சொல்லனே தெரியலடா, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது தெரியுமா. அப்படின்ட்டு அவரை போயிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே தான் உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே, எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுத்த என் உதடி எவ்வளோ ஏங்கி போயிருக்கு தெரியுமா. அங்கே யார்டி கொடுப்பா? ஆசைப்பாரு போடா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒரு கிஸ்ஸுக்கேண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? போடா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ கொடுக்கறது கல்யாணத்துக்கு அப்புறம் கொடு, இப்போ நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களை இழுத்து பிடிச்சி அப்படியே நச்சு 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 நச்சுன்னு வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அது ப்ராசஸே ஆகலை. நீங்கள் அப்படியே தான் அவரோட ஷோல்டர் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்படியே உங்களை ரொம்ப டீப்பாக ரொம்ப இதாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே டங்கை வச்சுலாம் ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் அவரை ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அந்த ஃபீல்டே வேறு மாதிரி இருக்குது. 2 பேரும் அப்படியே உங்களோட வேர்ல்டுக்கு அப்படியே போயிட்டு வரீங்க. ஒரு மாதிரி ஹெவன்லி வேர்ல்டுக்கு போயிட்டு வரீங்க. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும் நேரம் ஒரு மோகக் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று ஸோ இப்போ அப்படியே தான் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே அந்த பீச்லேயே அப்படியே ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க கையை பிடிச்சிக்கிட்டு. ஜென், எனக்குன்னு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லைடா. 2 பேருக்கும் அழகாக ஒரு கல்யாணம் நடக்கணும், 2-3 குட்டி பசங்க இருக்கணும், அவங்களோட ஜாலியாக வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீ பரபரப்பாக ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒன்று கிளப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம பேபிஸையும் அழகாக அவங்களையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்குலாம் கிளப்பி விடணும். அப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டயர்டாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் நீயும் பசங்களும் வீட்டுக்கு வரும்போது உங்களை எல்லோரையும் வெல்கம் பண்ணி உனக்கு வந்துட்டு காஃபி கொடுக்கணும், பசங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணும், அவங்களாம் ஜாலியாக பார்த்துக்கணும். உன்னோட கஷ்டத்தில் நானும் உனக்கு ஒரு துணையாக இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைங்கள்லாம் இருக்குடா. ஆனால் அதுக்கு இன்னும் நாளாகும்ல அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதுக்கு என்னடி நாளாக போகுது? நம்ம இப்போ தான் 2nd இயர் படிக்கும், தெரியலையா அவனுக்கு? உண்மைதான். இன்னும் 2-3 வருஷத்தில் கவலைப்படாத, நான் வேலைக்கு போயிடுவேன், அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ சொன்னது எல்லாமே நடக்கும், ஓகேயா அப்படிக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஒரு ஷோல்டர் மேலே அப்படியே சாச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே அந்த 3:10 மணிக்கு அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு ஒரு நிமிஷம், என்னடா கொஞ்சம் காலை காட்டு, என்ன அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுற ஜின், காலை கொடு, என்னடா காலை கொடு, சரி அப்படின்னு காட்டுறீங்க காலை. அவர் வந்துட்டு அப்படியே அந்த கொலுசு வாங்கியிருப்பா இல்லையா, ஸோ அதை வந்துட்டு உங்கள் காலில் மாட்டி விட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு. கொலுசா எப்படா வாங்கின, சொல்லவே இல்லை, பாவி எனக்கு தெரியாமலே சீக்கிரட்டாக வாங்கியிருக்கல நீ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் 2 போட்டு விட்டுட்டு அப்படியே பார்க்காரு. நீங்கள் உங்கள் கால் 2 அப்படி அசைச்சு காட்டுறீங்க. அழகாக இருக்குடா, அழகாக இருக்குல்ல, சொல்லு அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அந்த கொலுசை சும்மா பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகாக இல்லை, உன் காலில் பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு வெரைஸ் வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பிடிச்சி அவர் செஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க. அவர் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உன் கையை கூட எதுக்குடி கொர்றா அப்படின்னு வாங்குறீங்க. வாங்கிட்டு நீங்களும் உங்கள் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி போட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி எடுக்கிறீங்க, எடுத்து அவர் கையில் மாட்டுறீங்க. அவர் வந்து பார்க்காரு, இது எப்படி வாங்கினேன், நீ எப்படி எனக்கு சொல்லாமல் சீக்ரெட்டாக வாங்கினியோ அதே மாதிரி நானும் சீக்ரெட்டாக உனக்கு தெரியாமல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அப்படி மாட்டி விட்டுட்டே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மாட்டி விட்டுட்டு அவர் ஹேண்டை பிடிச்சி அப்படி ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு பாரா என் ஒய்ஃப் அழகாக எனக்கு ஹேண்டில் கிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்காரு. எனக்கு லவ் யூ டு நீ சொல்லவே இல்லை, டக்குன்னு சொல்லி அப்படின்றாரு. லவ் யூ டு சொல்லணுமா,
நீ ஃபஸ்ட்டு லவ் யூன்னு சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் 2 ஹேண்டையும் வந்துட்டு நீங்கள் அவரோட நெக்கில் போட்டு அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் ரெண்டு ஹேண்டையும் வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டில் போட்டு அப்படி பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒரு நல்ல ஒன் ஷாட்டாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஜின் ஒன்ஸ் மோர். ஓகே, நீங்களும் வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு விஷ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.